படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி அஞ்சலி. குடும்பத்தினரை கட்டி தழுவி ஆறுதல் கூறினார். புத்தர் காட்டிய மனிதாபிமான பாதையில் மிகவும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியவர் ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் மறைவு செய்தி கேட்டு மிகவும் வேதனை அடைந்ததாகவும் மாயாவதி உருக்கமான பேச்சு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை. பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது என மாயாவதி குற்றச்சாட்டு. அரசு தீவிரமாக செயல்பட்டு இருந்தால் உண்மையான குற்றவாளிகளை பிடித்திருக்கலாம் எனவும் பேச்சு. பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் சென்னை பெரம்பூரில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் அஞ்சலிக்காக வைப்பு. அஞ்சலிக்கு பிறகு ஆம்ஸ்ட்ராங் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அடக்கம் செய்ய ஏற்பாடு. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அரசியல் பிரமுகர்கள், திரை பிரபலங்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி. ஏராளமான மக்கள் கண்ணீர் விட்டு கதறல். மாயாவதி வலியுறுத்தியதை போல் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தேவை. கைதானவர்கள் உண்மை குற்றவாளிகள் இல்லை என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். ஆம்ஸ்ட்ராங்கிற்கு சிறப்பாக மணிமண்டபம் அமைக்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு இயக்குனர் வெற்றிமாறன் அஞ்சலி. முக்கிய பிரமுகர்கள், திரை பிரபலங்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் சிபிசிஐடி சோதனை. 3 இடங்களில் நிறைவடைந்த நிலையில் முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்ற அதிகாரிகள். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் 2வது நாளாக சிபிசிஐடி சோதனை. வீடு, நிறுவனங்கள், ஆதரவாளர்கள் என 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெறுவதாக தகவல். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீட்டிலும் சிபிசிஐடி சோதனை. அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை நடத்தி வருவதாக தகவல். கடலூரில் பாமக பிரமுகரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்ற மர்ம நபர்கள். புகைப்படங்களை வைத்து 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. கும்மிடிப்பூண்டியில் ஆக்கிரமிப்பை அகற்றிய போது தீக்குளித்த இளைஞர். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு.
மேட்டூர் அணையின் நீர்வரத்து 2832 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 102 அடியை எட்டிய நிலையில் வினாடிக்கு 562 கன அடி நீர் வெளியேற்றம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் திடீரென்று 100 மீட்டருக்கு உள்வாங்கிய கடல். படகுகள் தரை தட்டி நின்றதால் மீனவர்கள் அச்சம். திருச்சி விமான நிலையத்தில் 54 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல். துபாயில் இருந்து கடத்தி வந்த பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. ஜம்மு காஷ்மீரின் குல்காமில் இருதரப்பு தாக்குதலில் 5 தீவிரவாதிகள், ராணுவ வீரர்கள் 2 பேர் பலி. ரஜோரியில் நடந்த புதிய தாக்குதலில் ஒரு ராணுவ வீரர் படுகாயம். குஜராத் மாநிலம் சூரத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 6 மாடி கட்டிடம் கனமழையால் இடிந்து விழுந்த விபத்து. 7 பேர் சடலங்களாக மீட்கப்பட்ட நிலையில் இடிபாடுகளில் யாரும் சிக்கியுள்ளனரா என தொடர் ஆய்வு. காசாவில் ஐநா நடத்தி வரும் பள்ளியில் தஞ்சம் புகுந்த பாலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல். 16 பேர் கொத்து கொத்தாக பலி. வங்கதேசத்தில் கனமழை பாதிப்புகளில் சிக்கி ஒரே வாரத்தில் 8 பேர் பலி. 20 லட்சம் பேர் கடும் பாதிப்புக்கு உள்ளானதாகவும் அறிவிப்பு. உலக புகழ்பெற்ற டைட்டானிக் அவதார் படங்களை தயாரித்த ஜான் லாண்டோ காலமானார். அவதார் படத்தின் அடுத்த பாகங்களின் தயாரிப்பு பணிகளில் தீவிரம் காட்டி வந்த நிலையில் உயிரிழப்பு. பதினாறு முறை சாம்பியன் பட்டம் வென்ற ஜான்சனா WWE மல்யுத்த போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்தார். 2025ஆம் ஆண்டு ராயல் ரம்பிள் எலிமினேஷன் சாம்பர் ரெசில்மேனியா 41 கடைசியாக பங்கேற்கிறார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனியின் 43வது பிறந்த நாள். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் உள்ள அவரது இல்லத்தின் அருகே கேக் வெட்டி பேனரை ஏந்தி ரசிகர்கள் கொண்டாட்டம்.